உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்லேருந்து ஒரு ஆப்ஷன் வரும்போது என்ன வாட் யூ ஃபீல்? ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிஷமும் அது வந்து ஆமா ரொம்ப ஒரு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டும் சரி, ஒரு மாதிரி பயம் வேற பயம். இருக்கும். ஐயோ உட்கா தூக்கம் வராதுக்கா சுத்தமா. எங்க அம்மாக்கெல்லாம் வந்து நான் ஜட்ஜ் ஆயிடணும், அதான் ஆசை எனக்கு. ஜட்ஜ் ஆயிடு, நீ ஜட்ஜ் ஆயிட்டு நீ என்ன வேணா நடிச்சுக்கோ, நீங்க போய் ஹீரோ நடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா உங்களுக்குன்னு ஒரு எய்ம் வந்து மூவில வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆமா, நடிச்சா ஹீரோ அப்படிதான் இது பண்றேன். நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியா ட்ரை பண்ணிட்டு நம்ம ஒரு நாள் கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. சீசன் எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உள்ள இருக்காங்களா? கமருதீன் ஃப்ரெண்டு எனக்கு, நான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து எனக்கு, நாங்களாம் ஒரே இந்த பேஜண்ட் ஷோலாம் பண்ணும்போது அப்போ என் கூடலாம் இருந்தார் அவர். நாங்கள்லாம் அப்போ வந்து மீரா மித்துன் அவங்ககிட்ட வந்து அவார்ட்லாம் வாங்கினோம். நாங்கள் ரெகுலராக பிக் பாஸ் வாட்ச் பண்ணுற ஒரு ஆள். இந்த சீசன் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போ தீபக், மஞ்சரி, பிரியங்கா 3 பேர் போனாங்க. ஆமாம் ஆமாம், அவரே வந்து ஒரு மாதிரி அழுதுட்டாரு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓவராலாக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், இங்கே நிறைய டிசர்விங் இல்லாத ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இருக்காங்க. வைல்ட் கார்டு வந்தோடனே திவ்யா அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக சாண்ட்ராக்கு தானே நிறைய ஓட்டு வந்திருக்கு. ஓகே, அது ஒரு மாதிரி பயங்கரமாக கலக்கிட்டாங்க அவங்க. அது எடிட்டர் உண்மையிலே மாசா பண்ணியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் வியானாவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அவங்க உண்மையிலே வந்து பொதுவாகவே அப்படி தான் இருப்பாங்களா, இல்லை ஸ்க்ரீனுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்களா? இந்த சம்டைம்ஸ் க்யூட்டாக பேசுகிறாங்களா, மைட்பி அந்த டைமில் வந்து அவங்க க்யூட்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த தருணத்தில் வந்து அவங்க க்யூட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதனால் அந்த மாதிரி பேசியிருக்கலாம். மைட்பி நிறைய தருணம் இருக்கலாம் பிக் பாஸில் கேமரா இருக்கும்போது. ஆனால் அவங்க எங்கிட்ட ரொம்ப நார்மலாக பேசுவோம் என்கிட்ட. பொதுவாகவே அங்கே உள்ளே இருக்கும்போது ஃபுல்லாக எல்லா பக்கமும் கேமரா இருக்குங்களா, அதெல்லாம் மறந்துட்டு தான் நீங்கள் இருப்பீங்க எல்லாரும், இல்லை அந்த கான்ஷியஸோட இருப்பீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் வீக் மைட்பி இருக்கலாம் அந்த கான்ஷியஸ் இருக்கலாம், கேமரா இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் வீக்கில் பயங்கர கான்ஷியஸாக இருக்கும். நான் இப்படி திரும்பினா கூட அப்படியே கேமரா இப்படி திரும்பும். ஹாய் ராணவ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது இப்போ வந்து ஹாட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தான். பிக் பாஸ் பற்றி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து சென்னை தான், பிறந்ததெல்லாம் நார்த் சென்னை. நான் படித்தது வந்து கேவின்னு சொன்னா எல்லாம் கேந்திர வித்யாலயா அதுதான் கேட்பாங்க என்கிட்ட. ஆனால் அதுதான் கிடையாது, கலைமகள் வித்யாலயா. அங்கேருந்து படித்த நான் நார்த் சென்னை தண்டையார்பேட்டில் இருந்து வந்து அதுக்கப்புறம் சினிமாஸை வந்து ஷிஃப்ட் ஆகி, ஏரியாலாம் ஷிஃப்ட் ஆகி நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு அதுக்காக அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கேன் நான். இப்போது என்னன்னா, இப்போ பிக் பாஸில் வந்து எனக்கு பிக் பாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுவாக தானே வைல்ட் கார்டு கண்டஸ்டாக தான் வந்தீங்க. 8 சீசனில் பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது ராணவ். உங்களுக்கு எப்படி சினிமா இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு சினிமாவில் வரணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்ததுன்னா, இல்லை சடனாக அது மாதிரி ஏதாவது இருந்தது? எனக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது மூவி பண்ணியிருக்கீங்களா பிக் பாஸ்க்கு முன்னாடி? எல்கேஜி படிக்கும் போது எனக்கு ஆசை. அப்போ வந்து இந்த ஷக்கலக்கா ஜீபூம்பன்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் ஒரு சீரீஸ், ஒரு சீரியல், அதை பார்த்துட்டு எங்கள் அம்மாகிட்ட நான் கேட்டேன், எனக்கு இது மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அங்கே அந்த பென்சிலு, அந்த ஃபேண்டசி வேர்ல்டு, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டைமில் எனக்கு பார்க்கும்போது. அப்போ நான் கேட்டேன் நான். அதுக்கப்புறம் பண்ணலாம் அம்மா அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஏதோ சின்ன பையன் இதை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதோட மோகம் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக பெருசாகிட்டே இருந்துச்சு எனக்கு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது வேற ஒரு சேனல், நான் 6th or 7th படிக்கும்போது திருப்பி வேற ஒரு சேனல் அது மாதிரி ஆடிஷனில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து, அப்போல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், ஒரு ஃபோட்டோ எடுத்து தனியாக எடுக்கிறதுலாம் அது ரொம்ப பெரிய விஷயம். 2000 அந்த டைம்லலாம். அந்த டைம்லையும் திருப்பி ஃபோட்டோ ஷூட் நானே போய் எடுத்து, அதுக்கப்புறம் அப்பா எப்படி கொரியர் பண்ணணும்னு தெரில, அதுக்கப்புறம் அட்ரஸ்லாம் எடுத்து அப்பா கிட்ட சொல்லி கொடுத்து, ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ஒன்றுலாம் பண்ணேன். பட் கிடைக்கல, பட் ஸ்டில் ஒரு ட்ரை ஒன்று பண்ணேன் நான். ஆமாம், ஒரு அட்டம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5 years கழிச்சு திருப்பி 11th படிக்கும்போது 10th முடிச்சிட்டோன்னே ஓகே வாண்டட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் அப்போ தான் இன்டர்நெட் வந்துச்சு. அந்த டைம்லலாம் ட்ரைலாம் பண்ணிட்டு இருந்தேன், உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ராப்பராகவே இல்லை, அது பார்க்கும் போதே வந்து இந்த ஏமாத்துற மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது அப்போ இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக இது ஸ்டார்ட் பண்ணேன் என் லைஃப்பை. இறைவி தான் ஃபஸ்ட்டு படம் எந்த இறைவியில் வந்து நடிக்கலாம் இல்லை, அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாக சுற்றிட்டு இருந்தேன். இறைவி, தெரி, அப்புறம் வைரவா, அதெல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கான்டாக்ட் டெவலப் பண்ணி போகலான்னு பார்த்தேன், பட் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுக்கப்புறம் காலேஜ் 3rd year படிக்கும்போது மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். கரியர் வந்து மாடலிங்கில் ஒருத்தங்க மூலயமா எனக்கு கிடச்சி, இந்த ரேம் ஷோஸ் மூலயமா போச்சு. 3rd year 4th year அதெல்லாம் போச்சு. 5th year படிக்கும்போது மாஸ்டரில் எனக்கு கிடச்சிது. மாஸ்டர் லொக்கேஷனை போய் மீட் பண்ணிவிட்டு மாஸ்டருக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகுது. அங்கேருந்து
அது முடிச்சிட்டோன்னே அடுத்த சீசனுக்கு பிக் பாஸ் ட்ரை பண்ணேன். நீங்களும் அப்ளை பண்ணிட்டீங்க. ஆமாம், போய் ட்ரை. வீட்ல என்ன சொன்னாங்க நீங்க மீடியா? வீட்டில் எப்போ வந்து மாஸ்டர் படம் ஆடிஷன், ஐ மீன் தேர்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது இந்த மாடலிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக நம்பிக்கையே இல்லை. எங்கள் அம்மாக்கெலாம் வந்து நான் ஜட்ஜ் ஆகிடணும், அதான் ஆசை எனக்கு. ஜட்ஜ் ஆகிடு, நீ ஜட்ஜ் ஆகிட்டே நீ என்ன வேணால் நடிச்சிக்கோ, நீங்கள் போய் ஹீரோவை நடிச்சிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் நீ வந்து லா தான் பண்ணேன். லா காலேஜ் பண்ணேன். லா முடிச்சுட்டு நீ ஜட்ஜ் ஆகிட்டு நீ என்ன வேணால் பண்ணி. ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்து ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி காலேஜ் சேர்ந்தோடனே நீ ஜட்ஜ் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஓகே. ஆனா உங்களுக்குன்னு ஒரு எய்ம் வந்து மூவில வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆமாம், நடிச்சா ஹீரோ அப்படின்னு தான் இது பண்ணுறேன். நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக ட்ரை பண்ணிட்டு நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு இருந்துச்சு. அந்த இதுதான் ஜட்ஜ் ஆயிருன்னு சொன்னாங்க உங்க அம்மா. அப்புறம் நீங்க மூவி இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் சொல்லலையா? அக்கா தேர்ட் இயர் படிக்கும்போது மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லலாம் சுத்தமாக என்னை மதிக்கவே இல்லை. என் வீட்டிலலாம் வந்து நான் சினிமா போகிறேன் அப்படிலாம் சொன்னால் அவங்களுக்குலாம் தெரியாமல் தான் போனேன். அவங்களுக்கு நீ ஒழுங்காக படித்து வேலைக்கு போய் வேலையை பாரு இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக சுற்றுறது, அங்கே ஆடிஷன் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் இயர் படிக்கும் மாடலிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்த் இயர்லாம் ஒரு மாதிரி நல்ல நல்ல ஷோஸ்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் அப்பாவுக்கு வந்து எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு. ஓகே, பையன் ஏதோ அவனுக்கு பிடிச்சது பண்ணுறான், அவன் கரெக்டாகவும் அவன் பார்த்து சூஸ் பண்ணி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் வந்து அங்கேருந்து அப்படியே அவங்க என்னை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வேணான்னு சொன்னவங்க, என்னை ஜட்ஜ் ஆகுன்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் சரி ஓகே உனக்கு பிடிச்சதே பண்ணி தொலை, ஆனால் காலேஜ் மட்டும் முடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. படிப்பு முடிச்சுட்டு நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகுது. அப்புறம் 5th இயர் அது மாஸ்டருக்கு அப்புறம் அப்படியே சின்ன படம் ஒரு ரோல்ஸாக அப்படி பண்ணுறேன். அப்போவே ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணுறேன். ஐ மீன் பிக் பாஸ் ஆடிஷன். ஆனால் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு சீசன் 3 முடிச்சுட்டு சீசன் 4க்கு ட்ரை பண்ணுறேன். அப்போது எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆமாம் 8ல் வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சு. பிக் பாஸ்லேருந்து ஒரு ஆப்ஷன் வரும்போது என்ன வாட் யூ ஃபீல்? ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல சீசன் 4. எனக்கு வந்து சீசன் 4 ட்ரை பண்ணும்போது எனக்கு எக்ஸைட்மெண்ட்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. லைஃபே மாறப்போகுது. ஒரு மாதிரி நான் வேற ஒரு மாதிரியா இருந்தேன் நான். ஓகே டன். ஆடிஷன் வந்ததுக்கே ஒரு மாதிரி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். நான் அப்படியே இப்படி நினச்சி பார்க்கும்போது நான் வந்து அப்போது வீட்டிலலாம் ஒட்டிலாம் வச்சுருப்பேன் நான். பிக் பாஸ் ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை ட்ரீம் பண்ணிகிட்டே இருந்தால் அது நடக்கும் தெரியும். ஆமாம். அது இயர்ஸ் கொஞ்சம் ஆறுனா கூட அது கன்ஃபார்ம் ஒன்று நடக்கும். அப்போது வீட்டிலலாம் அந்த டோர்லலாம் ஒட்டிலாம் வச்சுருந்தேன் நான். ஒட்டி வச்சுட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம எப்போ கிடைக்குதோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொன்னோடனே அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் தெரியுமா, ஒரு 7 நாள் வெயிட் பண்ண வச்சாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 7 days வந்து இப்போ சொல்லுவாங்களா அப்போ சொல்லுவாங்களா, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிஷமும் அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் சரி, ஒரு மாதிரி பயம். ஐயோ உட்கா தூக்கம் வராதுக்கா சுத்தமா எனக்கு. அதுக்கப்புறம் இந்த சீசன் 4 ட்ரை பண்ணேன். அப்புறம் சீசன் 5 ட்ரை பண்ணேன். 6 அப்போல்லாம் வந்து கனவுலாம் வந்து அதில் தான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனாகவே இருக்கும். அதுக்குள்ளே எப்படியா போயிடணும், எப்படியாச்சும் இதுவாகிடணும். ஒரு மாதிரி நைட்டு திடீர்னு ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு மாதிரி சேஸ் பண்ணேன். ஒரு டைம்க்கு அப்புறம் சரி ஓகே நம்ம என்ன வருதோ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ தான் வந்து நான் சேஸ் பண்ணல அந்த சீசன் 7லலாம். ஓகே டன், நம்ம வந்தால் ஓகே, இல்லைனா சில் தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ எப்போ ஒரு மாதிரி நான் நிதானமானோ அப்போ எனக்கு கிடச்சிது. நான் சேஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கல. என்னடா ஒரு மாதிரி நம்ம ஓகே வந்தால் ஓகே, இல்லைனா அப்போதான் வந்து அந்த சீசன் 8ஓட ஒரு இது கிடைக்கிது. சரி பட் ஒன்று கிடைக்கும் போது நான் தட்டிலாம் விடல. நம்ம அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் மட்டும் நான் நினச்சேன். அதே மாதிரி வந்துச்சு. எங்கேயுமே ஓகே, நான் அதுக்கான ட்ரை மட்டும் ஓகே, அதுக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணேன், அங்கே போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணுமோ சொன்னாங்க, அது அந்த இதெல்லாமே டெஸ்ட் எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே பேசி ஓகே பண்ணும்போது ஓகே தான், இதுக்கு மேலே என்ன வேணும். அது ஒரு மாதிரி இந்த யூனிவர்ஸே ஒன்று கொடுக்குது, இந்த பாத்தில் போ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அது கூடயே தான் ஃப்ளோவில் போகலாம் நம்ம. ஏன்னா நம்ம டிசைட் பண்ணுறது எதுவுமே கிடையாதுல்லக்கா இந்த யூனிவர்ஸில். வந்து நான் இப்போ இந்த இடத்துல உட்காரணும்னா நான் டிசைட் பண்ணலாம் இல்லை, அது இங்கே டிசைட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதனால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ அதோட போக்கில் விட்டுட்டா அது பாட்டு கரெக்டான நம்ம ஆசை மட்டும் பட்டுட்டா போதும், அது ஒரு பாத்தில் கொண்டு போயிட்டு நம்மளை ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். ட்ரஸ்ட். ஆமாம், மேனிஃபெஸ்டேஷன். கண்டிப்பாக ஐ ட்ரஸ்ட் தட். நீங்கள் இப்போ உங்கள் சீசனில் உங்களுக்கு ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் இன்ன வரைக்கும் இப்போ என்ன
நார்மலா வந்து பிக் பாஸ் ஒரு 3 மந்த்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம உள்ள போவோம். யாராவது ஒருத்தவங்களோட நமக்கு ஒரு ஒரு பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும். அதுக்கப்புறம் வெளில வந்து அது அப்படியே இதுவாயிரும். அந்த மாதிரி உங்களுக்கு உள்ள இருக்கும்போது யாராவது க்ளோஸா இருந்து இன்ன வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கன்டின்யூ ஆகுற மாரி அது இருக்கா? எனக்கு நிறைய பேர் கூட அங்கே இன்னும் இருக்குக்கா. ஐ மீன் ரெகுலராகவோ நான் டெய்லியும் ஹேங் அவுட் பண்ணுறதுலாம் இல்லை. ஆனால் ஃபோன் பண்ணால் ஒரு மாதிரி அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கும் தெரியுமா. அது வந்து எனக்கு ஆனந்த் கிட்ட இருக்கும். ஆனந்த் கிட்ட இருக்கும். அப்புறம் ரஞ்சித் சார் எப்போ பேசினாலும் வந்து அது ஒரு மாதிரி பாசமாக இருக்கும். அவர்கிட்ட ஒரு மாதிரி லவ்வபலான ஒரு 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 விஷயம் இருக்கும். அவர் அந்த சீசன்லயே அவர் அப்படிதானே இருந்தாரு. ஆமாமா. வெளில வந்தும் சாமி சொல்லு சாமி செல்லம் அப்படி இப்படிதான் பேசுவார் அவரு. உண்மையிலே அவர் அப்படிதானா? ஆமாக்கா. அவரு அக்கா ஒரு மாதிரி அவர்கிட்ட பேச நல்லா இருக்கும்க்கா. நம்ம ஒரு மாதிரி ஃபோன் பேசி நம்ம பேசினா சில பேர்கிட்ட மட்டும் தான் இந்த ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பட் இப்படி இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனந்திக்கிட்டையும் சரி, ரஞ்சித் அண்ணாக்கிட்டையும் சரி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து அருண் கிட்ட பேசுவோம் நம்ம. அருண், விஷால்லாம் நேற்று வரைக்கும் எனக்கு கால் பண்ணிட்டு தான் பேசி தான் இருப்போம் நாங்கள். விஷால், அதுக்கப்புறம் வேற யாரு, முத்து கிட்ட பேசுவோம். சௌந்தர்யா இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணாங்களா, அதுக்கு இன்வைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற யார் எங்கள் சீசனில், ஜாக்லின் அந்த இதில் மீட் பண்ணோம் நாங்கள். இந்த டெலி அவார்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் மீட் பண்ணோம், பேசிகிட்டு இருந்தோம். ஜாக்லின், அன்ஷிதா, ரியா பேசுவாங்க எங்கிட்ட. ரியா பயங்கரமாக நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வைல்ட் கார்டாக வந்துட்டு போயிட்டாங்க. ஆமாம், வைல்ட் கார்டு என்ட்ரி. அவங்க தர்ஷிகா, பவித்ரா, ஆல்மோஸ்ட் எல்லார் கூடயும் ஒரு மாதிரி நல்ல ஒரு குட் ரேப் போல தான் நம்ம இருக்கோம். நம்ம யாருமே இந்த சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனால் சில பேர்லாம் அப்படியே திருப்பிட்டுலாம் போவாங்களே, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. எங்கே பார்த்தாலும் எல்லாரும் யூ ஆர் ஆல்சோ லைக் தட். நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி இல்லை? ஆமாம். அது மஞ்சரி மேம் அவங்களும் இந்த வரை இப்போ அவங்க ஏதோ போயிட்டு வந்தாங்களா உள்ள? ஆமாம், அந்த கண்டஸ்டன்ட் தீபக், பிரியங்கா. சரி, இப்போ நீங்கள் பிக் பாஸ் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் உண்மையிலே உங்கள் லைஃப் உண்மையிலே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா? பிக் பாஸ்க்கு முன்னாடி உங்கள் லைஃப், அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சு? அக்கா எனக்கு ரெகக்னேஷன் பயங்கரமாக வெளில இருக்குங்கக்கா. ராணுவ வந்து இப்போது வெளில பிக் பாஸ் முன்னாடி வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு சராசரியான ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்க ஒரு பையனாக நம்ம சுற்றிட்டு இருக்கோம். பட் பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு ரெகக்னேஷன் இருக்கும். இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்ததுல அந்த சீசன்ல. ஆமாக்கா, ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோவர் ஒரு பாசிட்டிவாகவே இருந்துச்சு எனக்கு. நமக்கு வெளில வரும்போது ஹாப்பி தான். உள்ளே போனதுக்கு எனக்கு உள்ளே இருக்கும்போது அது தெரியவே தெரியாது யாருக்குமே. உள்ளே இருக்கும்போது ஏன்னா நான் அந்த ஃபேம் பார்த்ததே கிடையாது. என் கூட வந்தவங்க கூட நிறையா அந்த ஃபேம்லாம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க பீக்லலாம் இருந்துருக்காங்க அவங்க கரியரில். பட் ஆனால் எனக்கு அந்த இது பார்த்ததே கிடையாது. நான் வெளில வந்து நான் உள்ளே இருக்கும்போது இது பாசிட்டிவ் வந்தாலும் சரி, நெகட்டிவ் வந்தாலும் சரி, நம்ம 0லேருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் வெளில வந்தோடனே ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்தோடனே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐயோ அக்கோ செம்ம எக்ஸைட்மெண்ட்லாம் டே 1லேருந்து எனக்கு அழகா இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து நீ என் வீட்டு பையன் மாதிரியா இருக்க சொன்னல. அந்த ஃபீல் உண்மையிலே யூ லுக் லைக் நெக்ஸ்ட் டோர் பாய். அந்த ஃபீல் எனக்குமே இருந்தது. ஓகே நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்தா அப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்கு. மேபி யூ ஹேவ் அ கனெக்ஷன் வித் த பீப்புள். பையன் மாதிரியே இருக்கேன், என் பையன் மாதிரியே பண்ற, என் பையன் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹோட்டல் போகும்போது ஒரு குட்டி பையன் வந்து உட்காந்து அவன் ஃபேமிலியோட ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ இருக்கும்போது என் பையன் ஒன்ன மாதிரி தான்ப்பா பண்ணிட்டு இருக்கான்ப்பா. நான் ஒன்று கேட்டான், வேற ஒன்று பேசி அவன் மலிப்பி விட்டு என்னென்ன பேசி அவன் ஓடிடுறான்ப்பா. நிறைய நீங்க தான் திட்டு வாங்கினீங்க. ஆமாக்கா, என் சீசன்ல ஒரு மாதிரி நான் தான் திட்டு வாங்கினேன் நான். பட் திட்டு வாங்கின நான் தான் திருப்பி அடுத்து பெருசாக ஒன்று பண்ணணும் நம்ம. இல்லை அதான் உங்களுக்கு வெளில வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருந்ததுல்ல. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், உங்களுக்கான ஒரு ஃபேம் பயங்கரமாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் நம்ம அதுக்கு மட்டும் நம்ம தான் ஓடணும்னு நான் நினைக்கிறேன். அது தானாக தேடி வரும் அது அப்படின்னு மட்டும் இருக்காது. நம்ம அதுக்கான ஒரு சேஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கணும். ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு அது மட்டும் நம்மளோட முயற்சி நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த சீசன் 8, 9 வரைக்கும் வந்துருச்சு. இங்கே யாருமே பிக் பாஸ் போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட கரியரில் பயங்கரமாக இதுவாகிட்டாங்க அப்படிலாம் யாருமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீசன் அந்த மாதிரி பிக் பாஸில் பெருசாக சக்ஸஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் அவர் நல்லா வந்திருக்கு. ஹரிஷ் கல்யாண், கவின், அந்த மாதிரி ரியோ இந்த மாதிரி ஒரு சிலர் தான் ரொம்ப இல்லை சூஸ் பண்ணி அவங்க தான் சக்ஸஸ் ஆயிருக்காங்க, மூவிஸ் பண்ணி ஓரளவு வெளில வந்தாங்க. இல்லை மற்றவங்களாம் பெருசாக வெளியில் வரல. அது என்னன்னா பிக் பாஸ் போயிட்டு வெளில வரும்போது எல்லாருக்குமே ஒரு நெருக்கம், நம்ம ஒன்று பண்ணிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த டைமில் யாருமே அந்த ரன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த நிறைய பேர் மறந்துடும். நம்ம
ரொம்ப சூஸியாக இது பண்ணிட்டு. பட் ஆனால் அது கரெக்டான ப்ராஜெக்ட் பண்ணால் மட்டும் தான் அது நல்ல விஷயம் தான். சூஸியாக இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் ஓடணும் பயங்கரமாக. நம்ம ஃபாஸ்ட்டாக நம்மளை வந்து அந்த எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா தெரியாது. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம ரெடியாக மட்டும் இருக்கணும். அதுக்கான விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான அந்த அலவரிசைகளை வந்து ஒரு இடத்துல போய் ஒன்று சேர்த்துரும் நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து அந்த சீசனில் வந்து உங்களுக்கு அடிபட்டுச்சுல்ல, ஆக்சுவலாக நானே நினச்சேன் நீங்கள் சும்மா தான் ஏதோ பண்ணுறீங்க போல இருக்கு, ட்ராமா பண்ணுறீங்கன்னு நினச்சி. அந்த டைமில் நீங்கள் உள்ளே வந்தப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்கல்ல ஒரு மாதிரி? எனக்கு 10th படிக்கும் போது ஃபிங்கர் ஒன்று ஃப்ராக்சர் ஆச்சு. அந்த டைமில் அந்த அடிப்பட்ட அந்த நைட்டு எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. அப்போ அம்மா மட்டும் தான் இருந்தாங்க என் கூடயே உட்காந்து பார்த்துக்கிட்டு, அவங்க மடியிலே படுத்துட்டு தூங்கிட்டு தூக்கமே வரல, படுத்துக்கிட்டே இருந்தேன் நான். ஏன்னா செம்ம பெயின், தாங்கவே முடியல. அது வந்து அம்மாவுக்கு தெரியும் அடிப்பட்ட ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னு. ஸோ எனக்கு வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க எனக்கு என்னென்னா அவங்க தான் பயங்கர ஞாபகம் தான். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பார்த்தா அப்பாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. வீட்டில் உட்காந்து 2 பேரும் ஒரு மாதிரி வெளில வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அம்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருந்துச்சு கேட்கும்போது என்ன பண்ணுறதுங்க, அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க போல. அம்மாலாம் ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க போல. அடிபட்டுச்சுன்னா அப்புறம் அது அவங்களுக்கு இருக்காதா? அது இருக்கும். ஆனால் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டாங்க போல. எங்கள் அம்மாலாம் ஒரு மாதிரி அவனுக்கு என்ன ஆச்சோ, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, அவனை அனுப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க போல. இல்லை நல்ல வேலை இவங்களாம் வெளில அனுப்பல, எல்லாம் அனுப்பியிருந்தா ஏதோ கதையே வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அனுப்பாமல் எனக்கு என்னென்னா அது ஒரு மாதிரி நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். பிக் பாஸ் கையடிப்பட்டனால வந்து என்னை வெளியே அனுப்பாமல் ஒரு ஓகே அந்த ஒரு ஓட் லிஸ்ட்லேயே உள்ளே வச்சு அந்த ஒரு ட்ராவல் பண்ணிடு. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டாஸ்க்லாம் பண்ண மாட்டீங்களோ அதனால கையடிப்பட்டதுனால? ஆமாம், சில டாஸ்க்கு மட்டும் என்னால் பண்ண முடியல, விளையாட முடியல. என்னால் என்னென்ன டாஸ்க்குமோ அதெல்லாம் ஒரு மாதிரி அழகாக பார்த்துக்கிட்டாங்க பிக் பாஸ் வந்து. இது உங்களால் பண்ண முடியுமா? பட் நம்ம வந்து அந்த கேமுக்காக வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் பிக் பாஸ் இதனால பண்ணிக்கலாம். லிக்மேன் டேரு, ஸோ அதனால் பார்த்துக்கலாம், என்ன வெளில போய் கூட சரி பண்ணிக்கலாம் நம்ம. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சீசன் 8ல் நான் அந்த இடத்துல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறனோ அதுதான் வந்து அடுத்து ஒரு 100 இயர்ஸ்க்கும் பேச போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே நம்ம டாஸ்க்கை கேம் ப்ளே பண்ணிடலாம் நம்ம. அப்படி தான் இருந்துச்சு எனக்கு மைண்ட் செட்டாக. இப்போ அப்படியே இந்த சீசனுக்கு வருவோம். இந்த சீசன் 9 பிக் பாஸ் 9 அதை பற்றி உங்களோட கருத்து? ஏன்னா நான் ரெகுலராக பிக் பாஸ் வாட்ச் பண்ணுற ஒரு ஆள். இந்த சீசன் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. இந்த சீசன் ஃபாலோ பண்ணல. ஆனால் ரொம்ப எனக்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே ஓப்பனிங்லேருந்து ஐ யூஸ் டு வாட்ச். யார் கண்டஸ்டன்ஸ், யார் வைல்ட், அது எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பேன் நான். ஆனால் இந்த சீசனில் ஓப்பனிங்லேருந்து இது வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல. என்னால் பார்க்க முடியல, எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வரல. என்ன ரீசன்? கண்டஸ்டன்ட்னால வந்து அது இன்ட்ரெஸ்டே வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க? மேபி தி ரீசன். ஏன்னா எனக்கு ஒரு குவாலிட்டியாக இல்லை. ரொம்ப எந்த நேரம் ஒரு மாதிரி சத்தம், பயங்கரமாக சண்டை, ஒரு மாதிரி ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கு. நீங்க என்ன ஃபீல்? ஏன்னா நீங்க உள்ள இருந்துட்டு வந்துருக்கீங்களா, அதனால தான் நான் கேட்குறேன். இப்போ தீபக், மஞ்சரி, பிரியங்கா 3 பேர் போனாங்க. அவரே வந்து ஒரு மாதிரி அழுதுட்டாரு. பாத்தீங்களா என்னன்னு தெரியல, நான் ப்ரோமோல பார்த்தேன் நான். தீபக் வாஸ் கிரைங். ஏன்னா he was one of the best captain. உங்க சீசன்ல வந்து he got award. இந்த மொத்த பிக் பாஸ்ல அவர் தான் பெஸ்ட் சொல்லிட்டு ஒரு அவார்ட் வாங்கினவர். அவர் வந்து என்னடா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து இமோஷன் ஆயிட்டாங்க. ஸோ அதனால கேட்குறேன், நீங்கள் எப்படி இந்த சீசன் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உள்ளே இருக்காங்களா? எனக்கு ஒரு மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்காங்க. வியானா என் ஃப்ரெண்டு, அவங்க ஒரு ரொம்ப வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு. எனக்கு அவங்க கூட சேர்ந்து ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் சபரி எனக்கு தெரியும் எனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஆனால் தெரிஞ்ச ஃபேஸ் தான் இருக்காங்க உள்ள. பார்வதி இருக்காங்க, தெரியும்ல. ஐ மீன் கமருதீன் ஃப்ரெண்டு எனக்கு. நான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து எனக்கு நாங்களாம் ஒரே இந்த பேஜன் ஷோலாம் பண்ணும்போது அப்போ என் கூடலாம் இருந்தார் அவர். நாங்கள் எல்லாம் அப்போ வந்து மீரா மித்துன் அவங்ககிட்ட வந்து அவார்ட்லாம் வாங்கினோம். நாங்கள் மீரா மித்துன்ட்டு தான் அவார்டு வாங்கினீங்களா? சரி சரி. பேஜண்ட் அந்த டைமில் பண்ணது அவர் தான் வந்து டைட்டில்லாம் வின் பண்ணார், கமருதீன் அந்த டைமில். அமித் இருக்காரு இப்போ, அவங்களாம் வைல்ட் கார்டு. திவ்யா, அமித் வந்து எனக்கு நான் வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டர்ஸ் போகும்போது அவரோட சீரியலில் நான் போயிருக்கேன் ஜூனியர் ஆர்டிஸ்டாக. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசி அவர் டச்லலாம் ஒரு நல்ல மனுஷன். அவர் ஒரு மாதிரி காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கிற ஒரு ஆள். அவர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓவராலாக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், இங்கே நிறைய டிசர்விங் இல்லாத ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிசர்விங் அதாவது ஒவ்வொரு சீசனுமே ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு கண்டஸ்டண்ட்டை ஒரு
ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சீசன் 9 ஒரு ஒரு செட் ஆஃப் கண்டஸ்டண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம தலைவர் படம்லாம் பார்க்கும்போது எல்லா படமும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது ஹிட் ஆகலாம், பிளாக் பஸ்டர் ஆகலாம், அது சம்டைம் ஃப்ளாப் ஆகலாம். மைட் பி அந்த ஒரு கேட்டகரியில் இது ஒரு செட் ஆஃப் ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒன்று போட்டிருக்காங்க. சீசன் 9 வந்து இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட் இருக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல. இப்போ நம்ம லேஸ்லேயே வந்து நார்மலாக இருக்கும், ஒரிஜினல் இருக்கும், டேங்கி, அப்புறம் ஸ்வீட் ஆனியனு, அதுக்கப்புறம் ப்ளூ. இது ஒரு மாதிரி ஃப்ளேவரான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் இந்த சீசன் 9. ஏன்னா இங்கே இந்த லைஃப்பில் எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு டிசர்விங்கான ஒரு பர்சன். ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தை இல்லாத ஒன்று ஆசைப்பட போகிறதில்ல, என்ன இருக்குதோ அதுதான் நம்ம ஆசைப்படுறோம். ஸோ அது ஆசைப்படும் போது எல்லாருமே இங்கே வந்து ஒரு டிசர்விங்கான ஒரு பர்சன் தான். சப்போஸ் சில பேருக்கு பிக் பாஸ் கிடைக்காமல, எனக்கு இந்த சீசன் 9 நான் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைக்கல, நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இதோட பெருசாக அவங்களுக்கு ஒன்று கிடைக்க போகுது. என் லைஃப்பில் அப்படி தான் எனக்கு நடந்துச்சு. எனக்கு ஒரு படம் ஒன்று கிடச்சிது. நான் அந்த டைமில் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகுதுன்னு ஒன்று தெரியும். பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிக் பாஸ் போயிட்டு நம்ம அடுத்தடுத்து படம் பண்ணி ஒன்று பண்ணணும். அது ட்ராவல் மட்டும் பண்ணிட்டே இருந்தால், அந்த ஆசைப்பட்டு அந்த ட்ராவல் மட்டும் பண்ணிட்டே இருந்தால் போதும். ஆனால் அதோட ஒரு பெருசாக ஒன்று கிடைக்க போகுதுன்னு தான் உங்களுக்கு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மட்டும் மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கிட்டா நமக்கு போதும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக நம்ம பிக் பாஸில் ஒரு என்ன ஃபேம் கிடைக்குதோ அதை தாண்டி வேற ஒரு இடத்துல உங்களுக்கு வேற ஒரு ஃபேம் கிடைக்கும் நான் நம்புகிறேன் நான். அதனால் இப்போது இந்த டிசர்விங் இந்த சீசன் 9 கண்டஸ்டன்ட் வந்து டிசர்விங் இல்லை அப்படிலாம் யாருமே இல்லை இந்த உலகத்தில். ஸோ அது மட்டும் நான் என்னோட கருத்தை நான் வைக்கிறேன் நான் இந்த இதில். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும், அதை பேஸ் பண்ணி அவங்க உள்ள போயிருப்பாங்க. இவங்க இந்த விஷயத்துல டிசர்விங், அவங்கவுங்களுக்கு தனித்தனியா ஒரு டிசர்விங் ஒரு இது குவாலிட்டி இருக்கும், அதை பேஸ் பண்ணி அவங்க உள்ள போயிருக்காங்க. அப்படி நமக்கு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. மைட் பி நம்ம இன்னொருத்தவங்களோட அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ஆள் மனசுல இருந்து பயங்கரமா பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணி ஓகே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி போட்டிருப்பான். அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு போல அவங்களுக்கு. அதாவது அதெல்லாம் ஓகே தான் ராணவ். எனக்கு என்னன்னா, இவ்வளோ சீசன் வந்துருச்சு, 8 சீசன்ல இந்த அளவுக்கு ஒரு வர்ஸ்டான ஒரு சீசன் யாருமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்கல்ல, அதனால கேட்குறேன் நான். அதான் அந்த ஃப்ளேவர்ஸ்ல வந்து இந்த ஃப்ளேவர்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரியான ஃப்ளேவர் போல, அதனால வந்து ஓகே சரி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த சீசன்ல யாரு வின் பண்ணுவாங்க, டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறீங்க? நான் லாஸ்ட் வீக்லாம் பார்க்கும்போது டைட்டில் வின்னருக்கு ஒரு 4-5 பேர் பேசியிருந்தாங்க. விக்ரம், சபரி, அப்புறம் கமருதீன், அப்புறம் வியானா. இவங்க 4 பேருமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்படி அதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டை வந்தோடனே திவ்யா அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அக்கா நான் வந்து இந்த ப்ரோமோஸ் இப்படி தான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் கமெண்ட்ஸ் அப்பப்போ பார்க்குறது, இந்த ஒரு வெளியிலேருந்து பார்த்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன் நான். இந்த வைல்ட்கார்ட்லேருந்து திவ்யா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக சாண்ட்ராக்கு தானே நிறைய ஓட்டு வந்திருக்கு. சாண்ட்ராக் நிறைய அவங்களுக்கு ஓட்டு வருதுல்ல. இப்போ வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்கல்ல, அக்கா அது ஒரு மாதிரி பயங்கரமாக கலக்கிட்டாங்க அவங்க. அது எடிட்டர் உண்மையிலே மாசா பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ற ஒரு விஷயம்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து என்ன அவங்க இப்படி பண்றாங்க, பட் அது ரொம்ப கியூட்டா இருந்தது அவங்க பண்ணது இல்ல. ஆமா அது உண்மையிலே சீக்ரெட் டாஸ்க் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அது சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணி ஒரு மாதிரி அழகா ஒன்று பண்ணாங்க. அதனால ஓட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா இஸ் லீடிங். சாண்ட்ரா அண்ட் திவ்யா இவங்க 2 பேருமே லீடிங்ல இருக்காங்க. லீடிங் இந்த ஒயில்ட் கார்டு வந்ததுல அவங்க 2 பேரும் லீடிங்ல இருக்காங்க. ஓகே, அதனால கேக்குறேன். ஏன்னா இப்போ அமித் போயிருக்காரு, ஆமா, பிரஜன் போயிருக்காரு, சாண்ட்ரா வேற யார், திவ்யா. இவங்க 4 பேரும் வர மாட்டாங்க இல்லைங்களா? 4 பேர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு திவ்யாக்கு ஒரு இது இருக்கு நான் நினைக்கிறேன். ஐ மீன் நான் பார்த்ததுல சொல்கிறேன். மைட் பி எனக்கு நான் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஏன்னா சாண்ட்ரா அவங்க உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த டைட்டில் வின்னருக்கு வந்து அக்கா என்னன்னா வீக்லி இப்போ போன வாரம், அதாவது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்லாம் வந்து வியானா பற்றி யாருமே பேசவே இல்லை. அவங்க ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வியானா கண்டிப்பாக ஃபைனல் கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க. அவங்க ஒரு மாதிரி நல்லா ப்ளே பண்ணுவாங்க, தெளிவாக பேசுகிறாங்க. சரி, நீங்கள் வியானாவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அவங்க உண்மையிலே வந்து பொதுவாகவே அப்படிதான் இருப்பாங்களா, இல்லை ஸ்க்ரீனுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்களா? எனக்கு புரியல. அதான்க்கா சம்டைம்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து என்கிட்ட பேசும்போதெல்லாம் நார்மலாக தான் பேசுவாங்க.
எங்கிட்டலாம் நார்மலாக தான் பேசுவாங்க. ஆக்சுவலா அவங்க திண்டிவனம் ஏதோ சொல்லியிருக்காங்க உங்க ஊரு. ஆனா நான் ஏதோ நார்த் இந்தியன் தான் நானும் நினைச்சேன். ஏன்னா அவங்களோட தமிழ் அப்படி இருந்தது. ஸ்லாங்கு ஆனா சம்டைம்ஸ் நல்லா பேசுறாங்களே. அக்கா இல்லக்கா நார்மலாக தான் பேசுவாங்க. இந்த சம்டைம்ஸ் க்யூட்டாக பேசுகிறாங்களா, மைட் பி அந்த டைமில் வந்து அவங்க க்யூட்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த தருணத்தில் வந்து அவங்க க்யூட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதனால அந்த மாதிரி பேசியிருக்கலாம். மைட் பி நிறைய தருணம் இருக்கலாம் பிக் பாஸில் கேமரா இருக்கும்போது. ஆனால் அவங்க எங்கிட்ட ரொம்ப நார்மலாக பேசுவாங்க என்கிட்ட. ரொம்ப தெளிவாக ஒரு மாதிரி ராணவ் நீங்கள் இந்த படம் பாருங்க, நான் இந்த படம் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா எங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் எனக்கும் வியானாக்கும். ஒரு மாதிரி பேசும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணி பண்ணணும், நம்ம தமிழ் சினிமாக்கு இந்த மாதிரி வரதே இல்லை, நம்ம ரொம்ப அழகாக பேசுவாங்க. இந்த மாதிரி என்கிட்ட க்யூட்டாக பேச வேண்டாம், ஏன்னா நான் ஒரு ஃப்ரெண்டு மைட் பி அந்த டைமில் இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட மைட் பி இருக்கனால வந்து நினைக்கிறாங்களா தெரியல. விஜய் சேதுபதி கிட்டே அவங்க அப்படிதான் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் உள்ள வந்தாங்க உள்ள வரும்போது தெரியல, மேபி அவங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அதான் இது வீக்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த யார் ஃபைனல் வர போறாங்க, யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. மேபி இந்த 14th வீக் வரும்போது அப்போ இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே வேற மாதிரியா இருக்கும். அப்போ மாறும்போது இப்போதைக்கு நான் சொன்ன இவங்கெல்லாம் மேபி வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான, ஏன்னா அவங்க கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. நான் சொல்றவங்க எல்லாருமே வந்து அப்புறம் பார்வதி தானே ஜாஸ்தி கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆனா அது டாக்ஸிக்கா இருக்கா? டாக்ஸ் அவ்வளவுதான் எப்படி சொல்ல டாக்ஸிக். அக்கா எனக்கு அவங்க கிட்ட சில விஷயம் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது ஒயிட் கார்டு என்ட்ரி வந்தப்போ சரி, அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இப்போ என்னது இவர் கமருதீன் கிட்ட ஒரு மாதிரி நல்லா பேசிட்டு இருந்தாங்க. கமருதீன் கிட்ட திருப்பியும் இவர்கிட்ட திவாகர் அவங்க கிட்ட போயிட்டு அவர் போய் தப்பாகவும் பேசினாங்க. திருப்பியும் கமரு கிட்ட நல்லாவும் பேசுனாங்க. எனக்கு ஒரு மாதிரி அது ஒயிட் கார்டு என்ட்ரி வந்தோடனே பிரசன்ட் சாண்டர் வந்து சொன்னோடனே மாத்திட்டாங்க. அது ஒரு மாதிரி இல்லடா அவங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அவங்க அது மட்டும் இந்த கேரக்டர்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. எனக்கு அதனால அவங்க பேரில் நான் சொல்லலை, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்னால. பொதுவாகவே அங்கே உள்ள இருக்கும்போது ஃபுல்லா எல்லா பக்கமும் கேமரா இருக்குங்களா, அதெல்லாம் மறந்துட்டு தான் நீங்க இருப்பீங்க எல்லாரும், இல்ல அந்த கான்சியஸோட இருப்பீங்களா? இல்லைக்கா ஃபர்ஸ்ட் வீக் மைட் பி இருக்கலாம், அந்த கான்சியஸ் இருக்கலாம். கேமரா இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் வீக்ல பயங்கர கான்சியஸா இருக்கும். நான் இப்படி திரும்பினா கூட அப்படியே கேமரா இப்படி திரும்பும். ஐயோ என்னடா ஒரு பக்கம் கூட ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு பக்கம் நம்ம சும்மா இருந்தால் கூட ஏதாவது ஒரு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது பயங்கர கான்சியஸ். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயா பரவாயில்ல நீ பார்த்துக்கோ என்ன பண்ணிக்கோ அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப கம்மியாக தான். ஐயோ அக்கா நல்லா ரொம்ப லீன் ஆகி வந்தேங்க்கா. ஹிப் சைஸ்லாம் பயங்கரமா லீன் ஆயிடுச்சு எனக்கு. அப்படியா? அதெல்லாம் ஃபுட்டு என்னன்னாக்கா அக்கா நல்லா சாப்பிடுவேன் நான். எனக்கு ஒரு வாட்டி வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் இருந்தோம்ல நாங்கள், அப்போல்லாம் வந்து ட்ரீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாய்ஸோட அந்த கிராசரியிலேருந்து எடுத்து நாங்கள் ஒரு இது பண்ணோம். அப்போலாம் வந்து ட்ரீட்னே சொல்லி இவ்வளோதான் அந்த பவுல் இருக்குது, இதில் தான் நாங்கள் ரைஸே இருக்கோம், லஞ்சே இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து நான் இது டேஸ்ட்டுக்காக எங்கள் அம்மா செய்வோம், இது வந்து டேஸ்ட்டுக்காக எடுத்து சாப்பிடுவேன் நான். இதுதான் ஹோல் மீலே இருக்கும்போதுன்னா அது இல்லை நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்றே ஒரு மாதிரி பாடி பில்ட் பண்ணி இருப்பீங்க இல்லையா? சோ அந்த சமயத்துல நீங்க அங்க போயிட்டு எப்படி உங்களால பேலன்ஸ் பண்ணீங்க? அக்கா ரொம்ப டஃப்க்கா. அங்க ஃபுட்டு மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப லோவா கிடைக்கும். அந்த வீக்ல வந்து அந்த ஒரு டாஸ்க் ஒன்று நடக்கும், ஃபுட்டுக்கான டாஸ்க். அது கம்மியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேம் ஒழுங்கா ப்ளே பண்ணலன்னா, கரெக்டாக ப்ராப்பராக எதுவும் இது பண்ணலன்னா அந்த இருக்கிற ரேஷன் வச்சு அந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டணும். அதுக்கப்புறம் சாட்டர்டே ஆனால் மட்டும் ஃபுட்டு வரும் எங்களுக்கு, இது இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்காக. அப்போ வந்து ஃபுட்டு வரும். அந்த ஃபுட்டு அந்த பொங்கல்லாம் வச்சு உள்ளே வச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்டு. என் கூட விஷயம்லாம் இருக்கான், அவன்லாம் வந்து கருவேப்பிலத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது நம்ம வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அங்கே வந்து அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து ஏதாவது ஒன்று பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலாம் எடுத்து சாப்பிட்டு அதை வச்சுலாம் நாங்கள் வயிறு ஃபில் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் சுகர்லாம் வந்து வீட்டில் தான் தருவாங்க. ஆமாக்கா சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த ஒரு பேக்கெட் தான் இருக்கும். டீ போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வேணும். நம்ம டீ காஃபி சாப்பிட்றதுனால இந்த சுகர்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அங்கே. அந்த ஒரு ஸ்பூனோட சுகர் வந்து அது பயங்கரமாக செம்ம ஹாப்பி ஆகும்னா ஓகே நம்ம சாப்பிட்ட ஒரு மாதிரி. அந்த டைமில் வந்து சப்பாத்தி நைட்டு போடுவோம். சப்பாத்தியில் வந்து
அந்த ஒரு சுகரோட இது ஐ மீன் அந்த ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து சேவ் பண்ணிவிட்டு சப்போஸ் அன்றைக்கி நைட்டு காலையில் டீ சாப்பிட இது பண்ண ஸ்கிப் பண்ணினா அந்த சப்பாத்தியில் சில பேர் போட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் பட் நம்ம வீட்டிலலாம் அதை பெருசாக மதிக்க மாட்டோம். சக்கரை இருக்கா ஓகே இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் உள்ளே இருந்தால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அது ரொம்ப பெருசாக இருக்கும் நமக்கு. ஆமாம், அது வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹாப்பியாகவும் இருக்கும்க்கா. அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். ஐயோ எனக்கு இன்னும் அந்த இந்த கீ போட்டு சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் கீலாம் வரும்ல, அந்த கீழே ஒரு ஸ்பூன் போட்டு என்ன ஃபுட்டு தெரியுமா? வேற எதுவுமே என்டர்டைன்மெண்ட்டே இருக்காதுல்ல நமக்கு. வேற ஃபுட்டு தான் பயங்கரமா அட்லீஸ்ட் அது கொஞ்சம் தான் கிடைக்கும். அந்த கொஞ்சம் இதை வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டா கூட ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்கும் அப்படியே பயங்கரமா. அதெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம். அக்கா ஆமாக்கா, சுத்தமாக கிடைக்காதுல்ல நமக்கு. அதனால சின்ன சின்ன விஷயமும் ரொம்ப பெருசாக இருக்கும். அதோட வேல்யூ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் நம்ம வீட்டில். இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். உப்மாக்கா, நான்லாம் வீட்டில் உப்புமா தொடவே மாட்டேன். நான் எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப்பு தான். அங்கெல்லாம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா தான், மேக்ஸிமம் உப்புமா தான். அதெல்லாம் என்னோடய ஃபேவரட் டிஷ் அங்கே. ஏன்னா வேறு பசிக்கிறதுக்கு காலை எழுந்திரிச்சோன்னே பசிக்கும், குளிச்சுட்டு வந்துடுவோம், பசிக்கும். உப்புமா வந்து என்னோட ஃபேவரட் டிஷ் ஆச்சு. வெளில வந்து சாப்பிடல, உள்ளே இருக்கும்போது அது ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்கும். ஓகே டன், சாப்பிட்டோம், உப்புமா இருக்குது இன்னைக்கு, டன். ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு உப்புமா பெஸ்ட்டு. அக்கா என்ன ரொம்ப பசிக்கும்க்கா நமக்கு, வேற ஆப்ஷனே இல்லை. அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ளஷராக இருக்கும் எனக்கு. உப்புமா சாப்பிட்டு ஒரு மாதிரி வாழ்வேன். அப்புறம் வந்து ஒரு டைம்லாம் வந்து ஃபுட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரைஸே எதுவுமே இல்லை. அப்புறம் நைட்டு வந்து கஞ்சி கொடுத்தோம். ஒரு மதியானுக்கு மட்டும் வேறு எதுவுமே ஃபுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கஞ்சி சாப்பிட்டு, ஒரு டம்ளரில் கஞ்சி போட்டு இது பண்ணி சாப்பிட்டு எல்லாருமே அப்படிலாம் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த டைம்லலாம். வீட்டிலலாம் தான் அந்த கஞ்சிலாம் வந்து ஜொரம் அடித்தா கூட வந்து அங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தீபகண்ணா தான் செஞ்சு கொடுத்தாரு இந்த கஞ்சி. அதுலேயும் ஒரு மாதிரி கொஞ்சம் டேஸ்டெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஒரு டம்ளர் எல்லாத்துக்குமே டம்ளர் போட்டு அதில் கடுகு இதெல்லாம் தாளிச்சு போட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து வடை செஞ்சாங்க அன்னைக்கு, குட்டி குட்டி வடை. அதெல்லாம் போட்டு ஓகே நைஸ், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தேவாமிர்தமாக இருந்திருக்கும். ஃபுட்லாம் ஒவ்வொரு வேலையுமே நமக்கு ஃபுட்டோட மதிப்பு பயங்கரமாக தெரியும் உள்ளே இருக்கும்போது. இப்போ நீங்கள் பிக் பாஸ்க்கு அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி மூவிஸ் ஏதாவது கமிட்டாக இருக்கீங்களா? என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா ஆல்ரெடி நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அதுக்காக ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பிலாம் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இந்த ரிலீஸ்க்கான ப்ராசஸ் மட்டும் போயிட்டுருக்குது. அதுக்கு தான் பயங்கரம் புஷ் பண்ணிவிட்டு டேரக்டர் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை தாண்டி ஒரு 3 ஸ்கிரிப்ட் கேட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா, அது ஒரு மாதிரி நல்ல டீமோடலாம் சேர்ந்து ஒரு டைப் பண்ணியிருக்கேன் நான். ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்காக போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சோடனே ஷூட் போகிற மாதிரி ஒரு பிளான்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த ரிலீஸ்க்கு அப்புறமும் ரிலீஸ் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல வெயிட்டாக நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் அதோட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாக்கா, நானும் வியானாவும் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணோம். நல்ல ஒரு டான்ஸ் நம்பர்ஸ்ல. நான் பார்த்தேன் பாடினியோட ஒரு. ஆமாம், வெளில வந்தோடனே பண்ணேன். ஆமாம், நீ என்னை நெருங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ஒன்று, அது ஒன்று பண்ணோம். இப்போ வியானா வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு? ஆமாம், போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேக் ஒன்று பண்ணோம். நல்ல ஒரு டான்ஸ் நம்பர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இல்லைக்கா, நம்ம இந்த நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே நீங்கள் வாங்க, நீங்கள் கண்டிப்பாக. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா வந்திருக்காது. இங்கே சிஐடி இன்ஜினியரிங் காலேஜ் அவங்க ஓனர் அவங்க தான் பண்ணாங்க, ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி ரொம்ப நல்லா அவுட். மூவியும் கமிட் ஆயிருக்கீங்க, ஆல்பம்ஸ். ஸோ யூ பிகம் பிஸி. ஆமாக்கா, அது ரொம்ப டைட்டாக நல்லா தான் போயிட்டுருக்கு, அழகாக போயிட்டுருக்கு. ஒர்க் ரிலேட்டடாக அப்படியே பாசிட்டிவாக தான் அழகாக போயிட்டுருக்கு. எனக்கு என்ன வேணுமோ அது இந்த இது கொடுத்துட்டே இருக்குது, இந்த யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. நீங்கள் பிக் பாஸ்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 1 year ஆச்சா? ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் அது மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இப்போ வெளியில் வந்தப்போ நிறைய பேர் உங்களை ரெகக்னைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. அது உண்மையிலே இட்ஸ் அ குட் ஃபீல் குட் ஃபேக்டர் இல்லையா? எனக்கு இந்த விஷயம் எனக்கு வெளில வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? அக்கா, மக்கள் கொடுக்குற இந்த பாசம் இருக்குல்ல, இந்த லவ் இருக்குல்ல, நம்ம வீட்டு பையனை நினச்சி இப்போ எப்பவுமே நம்ம வீட்டில் மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு பாசம். எப்பவுமே வெளிலலாம் போனால் நம்ம யாருனே கூட தெரியும். ஆனால் இங்கே பிக் பாஸ் வெளில போயிட்டு வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே ஒரு மெமரி இருக்கும்க்கா. எங்கேயாச்சும் வெளில போனால் வந்து அவங்க காட்டுற லவ்லாம் வந்து ஒரு மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லவ் தான். இது அனுபவிக்காத ஒரு விஷயம்தான். அது கொடுக்கும்போது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நம்ம
அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும் சரி, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி, அந்த இடத்துல நின்று ஒரு மாதிரி அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிறது, அதுக்கு ஒரு மாதிரி பிளெஸ்டாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா உண்மையிலே நீங்க இதுக்காக தானே ஓடி இருப்பீங்க இத்தனை வருஷமா. ஸோ அது கிடைக்கும் போது உண்மையிலே அது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் தான். அந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு அந்த லைம் லைட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அது அப்படியே ஒரு சஸ்டெயின் ரொம்ப தலைக்கேற்றிக்காம இருக்கணும். அது ஒண்ணுதான். நிறைய பேர் அது ஒரு மாதிரி எப்பயுமே நான் கூட என் பையன்கிட்டே சொல்ற ஒரு விஷயம் அப்படிதான். அவனும் மீடியாவில் தான் ஹீ இஸ் ட்ராவலிங். பட் எப்பயுமே நமக்கு ஒரு சக்ஸஸ் அப்படின்னு இருந்தால் அதை தலைக்கு ஏற்றிக்காம அது ரொம்ப ஒரு டவுன் டு அர்த்தாக கொண்டு போகும்போது அதுதான் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறத நான் நம்புவேன். கண்டிப்பாக அது எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரும் நமக்கு. ஆமாம் கண்டிப்பாக. ரொம்ப ஒரு மாதிரி மண்டைக்கு ஏற்றிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹெட் வெயிட்டெல்லாம் இருந்தால் இட் ஒன் நம்ம அந்த இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் யாராக இருந்தாலுமே. அதுதான் சொல்கிறேன். அது நான் உங்களுக்கு ஒரு இதுவாக சொல்கிறேன். அக்கா கண்டிப்பாக அது எப்பவுமே அது எனக்கு இல்லை யூ ஆர் நாட் லைக் தட். ஏன்னா ஆஸ் பர் ஐ நோ நீங்கள் வந்து அது மாதிரி தான் இருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், நல்ல பெரிய லெவலுக்கு வரணும். ஸோ ராணா வந்து யூ ஆர் மை பிரதர். ஸோ இன்னும் பெரிய பெரிய லெவல் போய் நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் கிரேட் சக்ஸஸ் அஹெட். தேங்க்ஸ்க்கா, தேங்க்யூ ஸோ மச்க்கா.